பெண் வாழ்க்கையில் பெண்ணுடைய மகத்துவம் எப்படி, இதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். அதை பேசுறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களும் வணங்கி இந்த ஒரே பெண் உலகத்திற்கு ஒரு படைப்பை கொடுக்கக்கூடிய தகுதியை இறைவன் பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ பிறந்தவுடனே ஒரு பெண்ணுடைய தாய்ப்பாலை அதை குடித்து தான் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வர்ற லெவலுக்கு இருக்கிறாங்க. இதற்கு மேலே இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தையல்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது எப்படின்னா உறவுகளை நல்லா அனுசரித்து கொண்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு இயல்பு பெண்ணினத்திற்கு நிறையவே இருக்குது. ஆகையால் பெண்ணுன்ற ஒரு சோர்ஸ் பெரிய விஷயம். நீங்கள் ஒரு கணவரோ இல்லை நீங்கள் ஒரு காதலரோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுன்னா ஒரு குழந்தையாக பாருங்கள். உங்கள் குழந்தையாக இருந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் நடத்துவீங்க அப்படி பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல காதலியோ மனைவியோ எடுத்துருங்க, நீங்கள் பெண்ணை கரெக்டாக நீங்கள் வழி நடத்துவீங்க. பெண்ணை நம்ம புரிஞ்சிக்கணும். பெண்மை தன்மை. நான் வணங்கும் சித்தர்களின் கடவுளான அந்த தாய் அவங்க ஒரு வாழைத்தாயாகவும் வணங்குவாங்க, ஒரு மனோன்மணியாக வளர்ந்து விட்ட பிள்ளையாக வணங்குவாங்க, கடைசியில் பராசக்தியாகவும் அந்த அன்னையை வணங்குவாங்க. இந்த மாதிரி 3 விதத்தில் வணங்கி ஞானத்தை பெற்று அஷ்டமா சித்திகளை பெற்று உலகத்திற்கு பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சித்த பெருமார்கள், இன்றைக்கும் உருவத்திலையும் அருவத்திலையும் இருக்கிற சித்த பெருமார்கள், அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு உண்மை, எனக்கு கொடுத்த ஒரு ஞானம். இந்த பெண் என்ற மகா சக்தி, அந்த சக்தி நம்ம கரெக்டாக நம்ம டீல் பண்ணிக்கணும். இப்போது அந்த மாதிரி ஒரு பெண்ன்றவங்க எப்போவுமே அன்புக்காக மட்டுமே ஏங்குறவங்க. நீங்கள் அன்பை கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு புரியும். அந்த அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு, இந்த அன்பான ஒரு வளையத்தில் இயங்குறவங்க. இந்த 3-4 விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை விட முக்கியமாக நம்ம ஒரு பெண் சமுதாயத்துக்கு பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னா, ரெண்டாந்தரமாக நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவள் உணர்வுகளும் நம்ம பார்க்கணும். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அடிமைன்ற ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துடணும். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இவன் எனக்கு கமிட் ஆகிட்டா, ஆனால் இது என்னோட பொருள் நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்களுக்குள்ளேயும் ஒரு உணர்வுகள் இருக்குது. அவங்க வளர்ந்து வந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பொதுவாகவே ஒரு பெண் நார்மலாக இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பட் ஸ்டில் நம்ம போனோம்னா, நார்மலாக நம்ம வெளியில் போனோம்னா அந்த பெண்ணுக்கு சமுதாயத்தில் உள்ள பாதுகாப்பையும் நம்ம ஒரு நல்ல விதத்தில் உறுதி செய்யணும். ஒரு பெண் தனிமையாக வெளியில் தைரியமாக ராத்திரி வந்துட்டு வீட்டுக்கு திரும்புறது ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அது ஒரு நல்ல சமுதாயம். அந்த பெண்ணை தாயாக மதிக்கிற சமுதாயம், அந்த பெண்ணை ஒரு சக்தியாக நினைக்கிற சமுதாயம். இந்த மாதிரி 3 விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டாலே இதில் எல்லாமே தீந்துடும். அதையால் ஒரு பெண்ணின்ற ஒரு சக்தி இல்லாமல் அந்த இடத்துல சிவம் இல்லை. சக்தியை தாண்டி தான் சிவம். சக்தியின் ஆசீர்வாதத்தால் தான் நம்ம சிவத்தையே அடைய முடியும். இதை தான் சித்தர்கள் நமக்கு காட்டிய வழி. எனக்கும் உணர்த்திருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உணர்த்துறதுக்கான இந்த ஒரு சின்ன ஒரு பதிவு தான். பெண் ஒரு அற்புதமான படைப்பு, ஒரு தாய்மை. அந்த அற்புதமான படைப்பு, தாய்மையை உணர்ந்த ஒரு நல்ல ஆண்மகன் எந்த பெண்ணையும் தேவையில்லாமல் சீண்டவும் மாட்டான், ரெண்டாந்தரமாக நினைக்கவும் மாட்டான், அடிமைப்படவும் மாட்டான், உடல் ரீதியாக மன ரீதியாக தொல்லையும் பண்ண மாட்டான், தீமையும் செய்ய மாட்டான். இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு மனிதன் வந்துடுவாங்க. ஆகையால் பெண்ணோட பெருமையை புரிஞ்சிப்போம், அதை நம்ம வழி நடத்திப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம பங்கெடுத்துக்கும் பொழுது இந்த சமுதாயம் ஒரு நல்ல நிலையில் வரும். ஆகையால் அந்த ஒரு நிலைக்கு நாம் வந்துடுவோம். Saha TV is exclusively for human upliftment. Please subscribe now and press bell icon so that you will never miss an update. Thank you.